வாருங்கள் சௌமியாஜி, வாருங்கள் அம்மா. வா ராமானுஜா, வாருங்கள். நில்லுங்கள். உங்களை அவ்வளவு சீக்கிரம் உள்ளே அனுமதித்து விடுவோமா? நாராயணா, நீங்கள் சற்று பின்னே செல்லுங்கள். இப்பொழுது உள்ளே செல்லுங்கள். ஆஹா, இன்றுதான் கோயில் கோயிலாகவே இருக்கிறது. முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, தாங்கள் வராததால் கோயிலே இத்தனை நாளும் களையிழந்து காணப்பட்டது. நானும் கூடத்தான் இத்தனை நாளும் பாலைவனத்தில் இருந்தது போல் உணர்ந்தேன். இன்று இந்த குளுமையான பசுஞ்சோலையில் நிற்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? இந்த ஆதிகேசவனின் கம்பீரியம் மிக்க திருவுருவத்தை சேவிக்காமல் இத்தனை நாளும் எப்படி உயிர் வாழ்ந்தேன் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனோதிடத்தையும் தங்களுக்கு கொடுத்ததே அந்த ஆதிகேசவன் தான் சுவாமி. சுவாமி, அடியேன் தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள். தினமும் தாங்கள் சொல்லும் ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டே மெய்மறந்த அடியேன் பெருமாளுக்கு பூஜை செய்வது வழக்கம். நீண்ட நாட்களாக ஸ்லோகங்களை கேட்காமல் என் செவிகள் பாழடைந்து விட்டது சுவாமி. அதை செப்பனிட வேண்டுமென்றால் மீண்டும் அந்த ஸ்லோகங்கள் இந்த செவிகளில் புக வேண்டும். அதற்கென்ன, இன்று மாலையே ஸ்லோகங்களை ஆரம்பித்து விட்டால் போகிறது. அடியேனுக்கு சற்று பேராசை. இத்தனை நாட்களும் விட்டுப்போன அத்தனை ஸ்லோகங்களையும் சொல்லி அடியேன் செவிகளை குளிர வைக்க வேண்டும் சுவாமி. அத்தனை ஸ்லோகங்களையுமா? அவை மிகவும் அர்த்தபுஷ்டி நிறைந்தவைகளாயிற்றே. அத்தனையையும் சொல்வது சாத்தியமாகும் என்று தோன்றவில்லை. சாத்தியமாகும் அப்பா. விட்டுப்போன அத்தனை ஸ்லோகங்களின் சாராம்சத்தையும் உள்ளடக்கிய தமிழ் பாசுரம் ஒன்று உள்ளதப்பா. அந்த ஒன்றே அத்தனை ஸ்லோகங்களையும் சொன்னதற்கு ஒப்பாகும். அப்படியா ராமானுஜா? மிக்க மகிழ்ச்சி அப்பா. எங்கே அந்த பாசுரத்தை சற்று பாடேன், கேட்கலாம். பாடுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு
வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என் மீனே. ஆஹா ஆஹா, அற்புதம் ராமானுஜா! எத்தனை அர்த்தம் நிறைந்த தமிழ் பாசுரம்! எத்தனை பேர் கொஞ்சினாலும் குழந்தைக்கு தாயின் கொஞ்சல் தனியல்லவா? தாயின் வயிற்றிலேயே தமிழ் கேட்ட எனக்கு இது தேவாமிர்தமாக இருந்ததப்பா. இரு இரு, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். இந்தா நெய்ப்பொங்கல், பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தது. இதைவிட கொடுப்பதற்கு என்னிடம் வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சுவாமிகளே. இதைவிட உயர்ந்தது வேறெதுவும் உண்டா என்ன? எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறீர்கள் தாயே! பல வருடங்களுக்கு முன் இதே சன்னதியில் புத்திர பாக்கியம் பற்றி தாங்கள் சற்று வருந்திய போது அடியேன் சொன்னது தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பெருமாள் தாமதிப்பது பெறற்கரிய சத்புத்திரனை தாங்கள் பெறத்தானோ என்னவோ என்று அடியேன் சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது பார்த்தீர்களா? ஆமா, அன்று பெருமாளை தங்கள் வழியே சொன்னதாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். மிக்க நன்றி பட்டரே. ராமானுஜன் எங்கே? காணவில்லையே. இங்குதானே நின்று கொண்டிருந்தான். பதட்டப்படாதீர்கள். இங்கேதான் கோயிலுக்குள் எங்கேயாவது இருப்பான். வெகு நாட்கள் கழித்து வந்துள்ளான் அல்லவா? அதுதான் கோயிலை சுற்றி பார்த்து கொண்டிருப்பான். இந்தா சாப்பிடு. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு பிடித்த நெய் பொங்கல். ஓ, உன் தாய் தந்தையருக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா? தாராளமாக எடுத்துக்கொண்டு போ. இல்ல, அன்னைக்கு இந்த நெய் பொங்கலை எனக்கு கொடுத்ததானே என்ன அந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போன. அதனால தானே உனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம்? இதனால் நான் ஒன்றை நன்றாக தெரிந்து கொண்டேன். நாம் வசிக்கும் ஊரில் உள்ள கோயிலுக்கு நாம் போகக்கூடாதென்றால் அது எத்தனை மன உளைச்சலை தரும். நீ அனுபவித்த அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த உளைச்சல் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள பெருமாளே எனக்கு கொடுத்த வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். என்ன உள்ள அழைச்சிட்டு போனதுனால தானே இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நீ நினைக்கவே இல்லையா? இல்லவே இல்லை. ஆனா உங்களை கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து நான் கோயில் பக்கமே போறதில்ல. வீதி உலா வரப்ப கூட பெருமாளை நான் பார்க்கறதே இல்லை. எனக்கு பெருமாள் மேல ரொம்ப கோவம். ஏன்? பின்ன பெருமாள் மேல இவ்வளோ பக்தி இருக்கிற உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் அந்த பெருமாள் காப்பாற்ற வேணாமா? உங்களுக்கு தண்டனை கொடுத்த அந்த பஞ்சாயத்து தலைவரை பெருமாள் சும்மா விடலாமா? அன்னைக்கே அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கணும்ல. வீரா, அப்படி நினைக்க கூடாது. நான் சொன்னதை நீ சரிவர புரிந்து கொள்ளவில்லை. இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்பதுதான் பெருமாளின் விருப்பம். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இப்படி கூட இறைவன் விருப்பப்படுவானா என்ன? நன்றாக யோசித்துப் பார் வீரா. அன்று நான் உன்னை கோயிலுக்குள்ளே கூட்டிச் சென்றதை யாரோ ஒருவர் மட்டும் பார்த்து அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டிருந்தார் என்றால் இது ஊர் முழுவதும் தெரிந்திருக்குமா? பஞ்சாயத்து கூடியிருக்குமா? பஞ்சாயத்து கூடியதால் தானே அங்கிருந்த பல பேர் என் தந்தை பேசியதையும் நான் பேசியதையும் கேட்க நேர்ந்தது. அது அந்த பல பேரில் சில பேரையாவது நிச்சயம் யோசிக்க வைத்திருக்கும். இவ்வளவு பாகுபாடு நம் சமுதாயத்தில் இருக்கிறதா என்று. நம் உடலில் இருக்கும் உறுப்புகள்
இயங்கிக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு நொடியும் நாம் உணர்ந்து கொண்டேவா இருக்கிறோம்? இல்லையே. உதாரணத்திற்கு, சுண்டு விரலில் காயம் ஏற்பட்டால் மட்டுமே சுண்டு விரல் இருப்பதையும் அது சரிவர இயங்காததால் வரும் பிரச்சனையையும் உணர்கிறோம். அப்படிதான் இது. மக்கள் தங்களை சுற்றி நடக்கும் அவலங்களைப் பற்றி உணர்வே இல்லாதவராக ஏதோ எல்லாம் சரிவர நடப்பதாகவே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒன்றின் மீது வெளிச்சம் போட்டு காட்டினால் மட்டுமே அது பற்றி அவர்களும் சற்றேனும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அதற்கான வாய்ப்பைத்தான் பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஓ, இப்படி எனக்கு யோசிக்க தெரியலையே. நான் ஒன்றும் எனக்கு சாதகமாக யோசிக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. இயல்பாக என் மனதில் பட்டதை தான் சொல்கிறேன். நேற்று பஞ்சாயத்து தலைவரை நாளை முதல் நீங்கள் அனைவரும் கோவிலுக்கு வரலாம் என்று சொல்ல வைத்தது அந்த பெருமாள் தானே. பஞ்சாயத்தை கூட்டி தண்டனை வாங்கி கொடுத்ததாக நினைத்த அந்த 3 பேரும் இன்று முழுவதுமாக மாறிவிட்டார்களே. இருக்கலாம். ஆனா நாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வரலான்னு அவங்க சொல்லவே இல்லையே. 3 பேர் மட்டும் மக்களாக மாட்டார்கள் வீரா. நமக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் கோயிலுக்குள் செல்லலாம் என்று மக்கள் சொல்ல வேண்டும். மக்களின் மனம் மாற வேண்டும். வாங்கிக்கொள். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. நடக்கும் வீரா. மக்களின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அசைக்க முடியும். ராமானுஜா, போதும். இப்போதுதான் பிரச்சனை ஒரு வழியாக முடிந்திருக்கிறது. இல்லை அப்பா, இந்த பிரச்சனை தீராது. அனைவருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கும் உரிமை வேண்டும். சிலர் மட்டுமே சிலவற்றை அனுபவிக்க அனுமதிக்க கூடாது. இதோ இது இறைவன் பிரசாதம். இதை உள்ளே சென்று பெற்றுக்கொள்ள இவனுக்கு உரிமை இல்லையே? ஏன்? இங்குள்ளவர்கள் வரையறுத்திருக்கும் விதி அது. அந்த விதியை மாற்ற வேண்டும். மனிதர்கள் வெவ்வேறு உருவங்களிலும் வெவ்வேறு நிறத்திலும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் உள்ளே இருக்கும் ஆத்மா ஒன்றே. அது பகவானிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு அணு. அந்த அணுக்களில் பேதமில்லை. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே ராமானுஜா. என்றுமேவா புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள்? அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்வேன். அனைவரும் புரிந்து கொள்ளும் ஒரு காலம் வரும் அம்மா. அதுவரை காத்திருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை என் அடி மனதில் நெருடிக்கொண்டேதான் இருக்கும். சரி, வா, அகத்திற்கு போகலாம். சுவாமி, கூப்பிடுங்கள் அவனை. அகத்திற்கு போகலாம். வா ராமானுஜா. வீரா, இந்தா, இதை வாங்கிக்கொள். இதை கொண்டு சென்று உன் பெற்றோருக்கு கொடுத்து நீயும் சாப்பிடு. நான் தினமும் அந்த ஆதிகேசவனை சேவிப்பது எப்படி தவறாதோ அதேபோல் அதற்கு கண்டருள பண்ணும் இந்த நெய்ப்பொங்கலை உனக்கு தினமும் கொடுப்பது தவறாது. சரி, வருகிறேன். சரி. வா ராமானுஜா. மலராண்டாரே, மாரநேர் நம்பி. வரவேண்டும் வரவேண்டும். என்ன அதிசயமாக இருக்கிறது தங்கள் வருகை. வேறு யாரேனும் உங்களோடு வந்துள்ளார்களா? யாரும் இல்லை, அடியேன் மட்டும்தான் புறப்பட்டு வந்தேன். நம்பி, எப்படி இருக்கிறாய்? ஆச்சாரியார் நலமாக இருக்கிறாரா? மிக்க நலமாக இருக்கிறார். இப்போது மடத்தில் தான் இருக்கிறார். தங்கள் வருகையை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீரங்கத்தில் அனைவரும் நலம்தானே? அனைவரும் நலம்தான், ஒருவரை தவிர.
அடியேன் ஆச்சாரியரை சென்று சந்திக்கலாம் அல்லவா? தாராளமாக வாருங்கள். இது என்ன விளையாட்டு? அடியேன் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் உம்மை பற்றிய நினைப்பும் வருங்கால பொறுப்புகளும் அடியேனை அழுத்தும் என்று எண்ணி இங்கே இந்த திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தீரோ? இருப்பினும் தாங்களும் என் ஆராதனைக்குரியவரென்றோ? தங்களை பிரிந்து வருவேனா? ஆனந்தமான லீலைகள் புரிபவர் தாங்கள். ஒருவேளை தங்களது ஸ்தூல திருமேனியை காட்டி அருள திருவனந்தபுரத்தை தேர்ந்தெடுத்துள்ளீரோ? நான் அறியேன். இருப்பினும் அர்ச்சா விக்கிரக ரூபியான தங்களை இங்கே எழுந்தருள பண்ணிக்கொண்டு அடியேன் இங்கு வந்துவிட்டேன். சுவாமி, திருவரங்க அரையர் தங்களை காண வந்திருக்கிறார். என்ன? திருவரங்க அரையரா? அடியேன் சுவாமி. பெருமாள் அருள் பூரணமாய் கிடைக்கட்டும். அரையரே, ஏன் இந்த திடீர் விஜயம்? உன்னை வரச் சொல்லி அடியேன் ஏதும் தகவல் அனுப்பவில்லையே. தாங்கள் வரச் சொல்லவில்லை, வரவேண்டிய சூழ்நிலை. அப்படி என்னப்பா அவசர சூழ்நிலை? உற்சவங்கள் ஏதும் நடத்த முடியாத நிலையா? அல்லது திருக்கோஷ்டி நம்பி யாரையாவது கடிந்து கொண்டு அது ஏதும் விபரீதமாக போய்விட்டதா? பெரிய நம்பி மடத்து காரியங்களை கவனித்துக் கொள்வதில் ஏதேனும் இடையூறா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சுவாமி. கோவிலில்தான். கோவிலில் என்ன? அந்த பொறுப்பைத்தான் தெய்வவாரியிடம். தெய்வவாரிக்கு என்ன? அவனால் ஏதாவது பிரச்சனையா? அவரால் பிரச்சனை என்பதை விட அவருக்கு அவரே கவலை என்னும் பிரச்சனையை ஏறிட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாய் நீ? சுவாமி, சற்று அமைதியாக அடியேன் சொல்வதை செவிசாய் தருள வேண்டும். தாங்கள் யாத்திரை புறப்பட்டு சில நாட்களிலேயே தெய்வவாரியின் உடல்நிலை மாறுபாடு கண்டுவிட்டது. அவர் தங்கள் பிரிவை தாங்க மாட்டாது தவிக்கிறார், புலம்புகிறார். நினைத்தேன். அடியேன் புறப்படும் போதே கவனித்தேன், இவன் விபரீதமாக ஏதாவது செய்வான் என்று. சரி, என்ன வேண்டுமாம் அவனுக்கு? தாங்கள்தான் வேண்டுமாம். திருவரங்கத்திற்கு தாங்கள் திரும்ப வரும் நாள் என்றைக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதோ பார் அரையரே, அடியேன் திருவரங்கம் திரும்புவது பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. இங்குள்ள அனந்த பத்மநாபன் என் சிந்தையில் கலந்து விரிந்து பறந்து கிடக்கிறான். அவனை உடனே பிரிந்து அடியேனால் வர முடியாது. இன்னும் சில காலம் அவனை பொறுத்துக் கொள்ளச் சொல். ஆனால் அதுவரை தெய்வவாரி உயிர் தரிக்க மாட்டார் போல் தெரிகிறது.